ஒரு எம்பியா கடந்த 5 வருஷத்துல நம்ம தொகுதிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. கரூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில 2 வகுப்பறை கட்டிடங்கள், தமிழ்நாடு அரசிடமிருந்து கோரிக்கை வைத்து 14 வகுப்பறை கட்டிடங்களை பெற்றிருக்கிறோம். மொத்தம் 39 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. பூலாம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, மருங்காவூரி அரசு மேல்நிலைப்பள்ளி, மணப்பாறை தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, துவரங்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நாகையங்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி, வேடசந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அயலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, மண்மங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி, பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, புகழூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மாங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி, அன்னவாசல் அரசு மேல்நிலைப்பள்ளி, முக்கனாமலைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளின்னு இந்த மாதிரி ஏராளமான பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறதுல நம்ம கவனம் செலுத்தியிருக்கோம். அதே போல் பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் கழிப்பிடங்கள் தேவை இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 9 கழிப்பிடங்களை நம்ம கட்டியிருக்கோம். நொய்யல் அரசு மேல்நிலைப்பள்ளி, பரமத்தி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சின்னதாராபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மணப்பாறை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இலுப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பழுவஞ்சி அரசு உயர்நிலைப்பள்ளி, மருங்காபுரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கோவிலூர் ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளின்னு நிறைய 7-8 பள்ளிக்கூடங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து 74,64,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்று தேவநாயக்கம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, மாரம்பாடி விருதலைப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, லந்தக்கோட்டை ஆர் வெள்ளோடு அரசு உயர்நிலைப்பள்ளிகள், புளியம்பட்டி கே ஆணைப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிகளில் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு அரசு பள்ளிகளில் 14 கட்டிடங்களில் கழிவறைகள் கட்டியிருக்கோம். மொத்தம் 39 பள்ளிகளில் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வயலோகம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் நம்ம கட்டியிருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையில் கல்விக்கான பணிகளில் 3 அங்கன்வாடிகளையும் 2 லைப்ரரியும் பண்ணியிருக்கேன். அதே போல காசிபாளையம் மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில ஒரு பரிசோதனை முயற்சியாக நம்ம மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தோட சேர்ந்து நான் முயற்சி பண்ணேன். அது ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம பசங்க அதை 2 மாசத்துல முடிச்சு அவங்களை அசத்திட்டாங்க. வருங்காலங்களில் அந்த காசிபாளையம் பள்ளி இல்லாம மற்ற அரசாங்க பள்ளிகளுக்கும் அதை நான் விரிவுபடுத்தணுங்கிற முயற்சி எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் 17 பேரையும், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு 12 பேரையும் சந்திச்சு தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்திருக்கோம். அதில் நிறைவேறிய கோரிக்கைகளில் முக்கியமானது அரவக்குறிச்சியிலையும் மணப்பாறையிலையும் கிருஷ்ணாயபுரத்திலையும் கலை அறிவியல் கல்லூரிகளை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நீண்ட நாள் கோரிக்கை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு ஒரு விவசாய கல்லூரிகளையும் கொடுத்திருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்ட மாவட்ட அமைச்சர்கள் அனைவரும் அதற்கு பெரும்பங்கு ஆற்றிருக்காங்கிறதையும் இந்த இடத்துல நான் நன்றியோட நினைவு கூற விரும்புகிறேன். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் 3rd இயர் படிக்கிறேன். எங்களுக்கு எம்பி ஜோதிமணி மேம் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூரில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பிளாக் கட்டி கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்குது. இந்த பிளாக்கை கட்டி கொடுத்த எம்பி ஜோதிமணி அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பள்ளிக்கூடங்களில் ஏறக்குறைய ஒரு 150 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த 5 ஆண்டுகளாக நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 80,000 மாணவர்களை பார்த்து அவர்களிடம் பயத்தை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் நான் நிகழ்த்தியிருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு நெருக்கமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான பணி அது. நம்ம எவ்வளோ பணிகளை நிறைவாக செஞ்சிருக்கோம். ஆனால் இன்னும் நம்மளுடைய தொகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான பணிகளை நம்ம செய்ய வேண்டி இருக்கு. நம்மளுடைய கனவுகள் இன்னும் தொடரும். அந்த கனவுகளை வருகிற இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகிற ஒரு ஆட்சியின் கீழே நமக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். மிக சிறப்பாக பணியாற்ற முடியும்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு நீங்கள் மீண்டும் உங்க பொண்ணுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.